புனித அந்தோணியார் நவநாள் ஜெபம். அன்பான சகோதர சகோதரிகளே, மனிதராக வாழ்ந்தவர்கள் தங்களின் நல் வாழ்க்கையினால் புனிதராக வாழ்கிறார்கள் என நம்புகிறோம். நம்பிக்கையோடு அதையே அறிவிக்கின்றோம். இப்பேறு பெற்ற புனிதர்கள் மண்ணகத்திலிருந்து விண்ணகம் சென்று இறைவனின் ஈடில்லா இணையில்லா புகழினை நிதம் பாடுகிறார்கள். இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். இப்புனிதர்களில் கோடி அற்புதர் என பெயர் பெற்ற பதுவை நகரின் பரிசுத்த சின்னம் நமது ஊரின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரை வேண்டி இறைவனின் கொடைகளை பெறுவோமாக, நம்மையே புனிதப்படுத்துவோமாக. குழந்தை இயேசுவால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோணியாரே, வார்த்தையிலும் வாழும் வாழ்க்கையிலும் வல்லமையுள்ள புனித அந்தோணியாரே, அழியா நாபரம் பெற்ற அற்புத புனித அந்தோணியாரே, கேட்ட வரமும் ஏன் கேட்காத வரமும் எதிர்பார்த்ததையும் எதிர்பாராத இனியதையும் நிறைவேற்ற செய்யும் புனித அந்தோணியாரே, கரம் பிரித்து காத்து நிற்கும் கருணை உள்ளம் கொண்ட புனித அந்தோணியாரே, புனித அந்தோணியாரே, எங்களுக்கு உதவி செய்ய தாட்சியுடனும் நம்பிக்கையுடனும் உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஏனெனில் அன்பும் இரக்கமும் வல்லமையும் இறைவன் உமக்கு அளித்திருக்கிறார் என்று நாங்கள் அறிவோம். இதோ எங்களது துயரத்தையும் கவலையையும் பயத்தையும் போக்குவீராக. உம்மை அரவணைத்து முத்தமிட்ட குழந்தை இயேசுவின் மீது உமக்கு இருந்த அன்பை குறித்து உம்மிடம் இந்த உதவியை நாங்கள் கேட்கிறோம். எங்களது தேவைகளை அவரிடம் நீர் எடுத்து கூறுவீராக. நீர் அவரை அரவணைத்து அவருடன் பேசுகையில் நீர் அனுபவித்த இன்பத்தை நினைத்து கொள்ளும். அவரால் மகிமைப்படுத்தப்படும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் கேட்பது கிடைக்கும். எங்கள் மகிழ்ச்சி பூரணமாகும். இதை நினைத்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புகழை எங்கும் பரப்புவோம். உம்மை மகிமைப்படுத்தி இறைவனிடம் மாட்சியை எங்கும் எடுத்துரைப்போம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியிலே வலசக்காடு அமலன் எடிசன் நவம்பர் 2ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார். நல்ல உடல் சுகம் பெறவும், நல்ல முறையில் படிக்கவும், இவரது குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒற்றுமையுடன் சமாதானத்துடன் வாழவும், ஆன்மீக காரியங்களில் சிறந்து விளங்கவும் இத்திருப்பலியை உருக்கமாக விருக்காக ஜெபிப்போம். மேலும் ஆரோக்கியம், யாகுலமேரி, சிந்தாதிரி, கந்தசாமி சேர்ந்த ஆத்துமாக்கள் நித்திய இலைப்பாற்றி அடைய வேண்டும் என்றும், கேவி ஆரோக்கியசாமி குறிஞ்சிக்குடி, எஸ் ஹேமந்த் கோயம்புத்தூர், ஏ சகாயராஜ் கானூர் இவர்களுக்காகவும், சந்தியாகு, ராயப்பன், தமிழ்ச்செல்வன் எங்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியை உருக்கமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவை புனித சார்லஸ் பொரேமியோ என்கின்ற ஆயருடைய நினைவை கொண்டாடி மகிழ்கிறது. இவர் செல்வ செழிப்பிலே வாழ்ந்த ஒரு பிரபுத்துவ குடும்பத்திலிருந்து பிள்ளையாக வளர்ந்து உயர்ந்தவர். தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை தலைமையாக கொண்டிருந்தவர். இளம் வயதிலிருந்தே இறைவன் மீது அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர். எனவே துறவு மடத்தில் சேர்ந்து குருவாக உருவாகி சிறு வயதிலேயே ஆயராக மிலான் நகரத்திலே ஆயராக பொறுப்பேற்றார். பிற்காலத்தில் கர்தினாலாகவும் அவர் உயர்த்தப்பட்டார். அவருடைய தாழ்ச்சியின் அடையாளமாக கடவுள் அவருக்கு அளித்த மிகப்பெரிய மகிமை இந்த புனிதத்துவம் மிக்க வாழ்க்கை நெறி. அந்த வாழ்க்கை நெறியால் பல தப்பறையான கொள்கைகளை எதிர்த்தும் நல்ல தாழ்ச்சியுடன் நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினால் பல மக்களை
தன்பால் ஈர்த்தும் இறைவன் பால் அழைத்துச் சென்றவர் இந்த புனிதர். தன் மறைமாவட்டத்தை சீர்படுத்தி மக்கள் இறை ஆன்மீகத்தில் அதிகம் வளர வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு வாழ்ந்த புனிதர். இந்த சார்லஸ் பொரேமியோ போன்ற ஆயரை போல நாமும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இறைவனை தேடக்கூடிய, இறைவனை நாடக்கூடிய புனிதர்களாக வாழ வளர அருள் உயர இத்திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். இந்த தூய மறைநிகழ்வில் பங்கெடுத்து இறையருளை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து அவற்றிற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் அன்று இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆயரான புனித சார்லஸ் பொரோமியோவிற்கு நீரை நிறைவாக அளித்த மனநிலையை உம்மக்களுக்கும் அளித்து காத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது திரு அவை இடைவிடாமல் புதுப்பிக்க பெற்று கிறிஸ்துவின் சாயலை தாங்கி அவரை உலகுக்கு எடுத்து காட்ட தகுதி பெறுவதாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஒருவருக்கொருவர் உடனுறுப்புகளாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 5-16 வரை. சகோதரர் சகோதரிகளே, நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உடனுறுப்புகளாய் இருக்கிறோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும், இரக்கச் செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உலங்கணிந்து அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புற்றுவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராயிருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன்னோடு நான் இருப்பேன்.
உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். அல்லேலூயா, 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 பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 14, இறைவனின் திரு வார்த்தைகள் 15 முதல் 24 வரை. அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் ஒருவர் இயேசுவிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்குப்போக்கு சொல்ல தொடங்கினர். முதலில் ஒருவர், வயலொன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏறு மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதுதான் திருமணமாயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை பாடல். இறைவா
நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே. இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இருப்பதை கொடுப்பதில் இன்பம் என்ன? கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றார். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன? கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றால் பலியல்ல இரக்கத்தையே எனில் விரும்புகின்ற இறை மகனே. உன்னை போல் நானும் உருவாகிட இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். உனக்காக தருகின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித சார்லஸ் பொரோமியோவின் நினைவு நாளில் நாங்களும் பீடத்தில் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். அவர் விழிப்புடன் அருள்பணியாற்றவும் நற்பண்புகளில் சிறந்து விளங்கும் நீர் செய்தது போல நாங்களும் இவ்வழியின் ஆற்றலால் நற்செயல்களின் பயன்களில் செழித்தோங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
வாசலிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில் அந்தோனியான் பக்தர்களாக ஒன்றிணைந்து உமது அருளை இறைஞ்சுகின்ற எங்கள் ஒவ்வொருவர் மீதும், எங்கள் குடும்பங்கள் மீதும், எங்கள் பிள்ளைகள் மீதும், நாங்கள் செய்கின்ற தொழில்கள் மீதும், நாங்கள் ஆற்றுகின்ற பணிகளிலும் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்த உம்மை இறைஞ்சுகின்றோம். இன்றைய நாளில் பல்வேறு தேவைகளுக்காக இந்த இறை சன்னிதானத்தை நாடி வந்திருக்கக்கூடிய அனைவரையும், இன்றைய நாளில் திருப்பலி கருத்துக்கள் எழுதி வைத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அருளும். மேலும் உயிர்த்தெழும் எத நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் ஊரின் பாதுகாவலர் புனித அந்தோனியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் முத திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கொடுக்கக்கூடிய அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்திரலும். இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்த அன்பு தெய்வம். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
யாவும் நிஜங்களாயிடும். நீங்கிடாமல் நிறைவில் நேரம் இரவும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகில் ஒளியே, உயிரே உயிரே உயிரில் உயிரே, உனை பாடாத நாளில்லையே, உனை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே தேவன் உருகிடும். கிறிஸ்துவின் ஆத்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். புனித சார்லஸ் பொரோமியோ எந்த மனவலிமை அவரது பணியில் நம்பிக்கையும் பிறரன்பில் ஆர்வத்தையும் தந்ததோ அதே மன வலிமையும் நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி அறிதல். புனித அந்தோணியாரே, இரக்கத்தின் தந்தையாகிய இறைவனுக்கு என் பெயரால் நீ நன்றி நல்குவீராக. நீர் கேட்பதை எல்லாம் அவர் உமக்கு கொடுக்கிறார். உம் வழியாக இறைவனிடம் கேட்டவர்கள் அடையாமற் போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கேட்பதையெல்லாம் பெற்றுத்தந்த நீர் எவ்வளவு நல்லவர். நீ செய்துள்ள அனைத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய உண்மையுள்ள ஊழியனாக ஏற்றுக்கொள்ளும். இறைவனுக்கு உகந்ததை நாங்கள் எப்பொழுதும் செய்து வர உதவி புரியும். இரக்கமுள்ள இயேசுவே, புனித அந்தோனியார் வழியாக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் வழியாக நாங்கள் கேட்பதையெல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீர். அன்பு ஆண்டவரே, உலக வாழ்வில் உமக்கு நாங்கள் நம்பிக்கையுடன் சேவை செய்த பின் நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய். உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்னும் வார்த்தைகளை உம்மிடமிருந்து கேட்கும் பேறு பெறுவோமாக. ஆமென். நோயாளிகளை ஆசிர்வதித்தல். நம் உள்ளங்களில் நம் இல்லங்களில் வேதனைப்படுகின்ற அனைத்து உடல்நலம் குன்றியோரையும் இன்றைய நாளிலே விபத்து, ஆபத்து மற்றும் பேரிடர் வழியாக நோய்வாய்ப்பட்டு அவதி உறுகின்றவர்களையும், நம் இல்லங்களில் முதுமையின் காரணமாக நோய்வாய்ப்பட்டு அவதி உறுகின்றவர்களையும், மனநோயாளிகளையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் எங்களை பாரும். மனநோயால் மகிழ்ச்சியை இழந்தொலைத்தவர்களுக்கும்
உம் அருளொளியை தாரும். பில்லி சூனியத்தால் சிதைக்கப்பட்ட குடும்பங்களை உம் பாதுகாப்பு வலயத்தில் வைத்து காப்பாற்றும். தீய பழக்க வழக்கத்தினால் திசை மாறி போன பிள்ளைகளை உம் திருமுகத்தை தரிசிக்கும் மனமத்தை தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோடி அற்புத புனித அந்தோணியாரின் பரிந்துரையை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் விட்டு விலகாமல் உங்களை கைவிடாமல் கண்ணின் இமை போல் காத்து கரம் பிடித்து நீங்கள் போகும்போதும் வரும்போதும் உங்கள் பயணத்திலும் உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் எந்நாளும் குடிகொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் புனித அந்தோணியார் வழியாக உங்களுக்கு அருளையும் ஆசிரையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தந்து வழிநடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த புதிய நெற்றியிலே பூசப்பட இருக்கின்ற திரு எண்ணெய் உங்களுக்கு ஆசிரையும் அருளையும் தர வேண்டும் என்று ஒரே ஒரு முறை ஆசீர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும் என்று இந்த எண்ணெயின் மீது என்னுடைய இரக்கத்தை பொழிந்து வேண்டுவோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும் 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 எங்கள் நல்ல இயேசுவே ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ எங்கள் நெற்றியில் பூசப்பட இருக்கின்ற இந்த திரு எண்ணெயை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இதோ எங்கள் உள்ளம் உமை நோக்கி எழுந்து வரவும், எங்கள் இதயத்திலே இருக்கின்ற பாவங்கள், அச்சங்கள், குறைகள், கோபங்கள் அனைத்தும் குறைகளும் நீங்கவும், நாங்கள் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு ஒற்றுமையோடு நிறைவாக வாழவும் இந்த திரு எண்ணெய் எங்கள் நெற்றியில் பூசப்படுகின்ற பொழுது நாங்கள் உண்மையான இறை நம்பிக்கையுடன் அதை பெற்றுக்கொண்டு உமது இறை ஆசிரியை நிறைவாக பெற்றுக்கொள்ள வழி செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். இறை இயேசுவில் பிரியமான இறை மக்களே, இன்றைய நாளிலே இந்த நற்கருணை ஆராதனையை நமக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்த நம் அருகாமை பங்கை வாலிஸ்பேட்டை பங்கைச் சேர்ந்த அருட்தந்தை விக்டர் அலெக்ஸ் அவர்களுக்கு நமது கிராம மணியம் நாட்டாண்மைகள் இறை மக்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். எண்ணெய் ஆசீர்வாதம் முடிந்த பிறகு அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்படும். அமைதியாக வாங்கி செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆமென்.
திருத்தந்தை ஆயர்களின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இன்று திருப்பலி நிறைவேற்றிய தந்தையரின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் அருள் சகோதரிகளுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இங்கு கூடியுள்ள ஒவ்வொருவரின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் புனித அந்தோனியாரிடம் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நமது ஊரின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.